سارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا عزيز. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 4ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருளுகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. இந்த இரவுகளில் அவன் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களோடு நம்முடைய பெயர்களையும் இணைத்தல் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, நேற்றைய சொற்பொழிவின் போது ஒரு சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பினார். ஒரு மனிதன் தொழுவும் இல்லை, நோன்பு வைக்கவும் இல்லை, சக்காத்தும் கொடுப்பதில்லை, எந்த நல்ல காரியத்திலும் ஈடுபடுவதில்லை. ஆனால் நல்லவர்கள் கூடுகின்ற திக்ர் மஜ்லிஸிலே கலந்து கொள்கிறான். அவனுடைய கடமைகள் எதையுமே நிறைவேற்றாமல் சிறப்பான மஜ்லிஸில் கலந்து கொண்டிருந்தால் மட்டும் போதுமா என்று ஒரு நியாயமான சந்தேகத்தை கேட்டார். அதற்கு அவரிடம் சொன்ன பதிலை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். நம் ஒவ்வொருவருடைய நன்மைகள் என்பது தனியான பதிவேடு, தீமைகள் என்பது தனியான பதிவேடு. நாம் இன்று 5 நன்மை செய்திருப்போமையானால் அது அந்த நன்மையிலே பதிவு செய்யப்படும். 2 தீமை செய்திருப்போமையானால் அது 2 அந்த தீமையுடைய பதிவேட்டிலே பதிவு செய்யப்படும். எனவே நல்லாருடைய மஜ்லிஸ்களில் நாம் கலந்து கொள்வதனால் அந்த பரக்கத்தினால் நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மையின் ஒட்டுமொத்தம் பதிவு செய்யப்படும். நாம் செய்யாத இபாதத்துகளுக்கான உள்ள தண்டனைகள் அது தனியாக தீமையிலே பதிவு செய்யப்படும். 2ஐயும் மறு உலகத்தில் அல்லாஹ் தஆலா எடை போட்டு நன்மை அதிகமாக இருக்குமானால் சொர்க்கத்தை தருவான், தீமை அதிகமாக இருக்குமானால் நரகத்தை தருவான் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மையான தீர்ப்பு. எனவே அவர் செய்த பாவங்கள் அது தனிக்கணக்கு, அவர் கலந்து கொண்ட நன்மைகள் அது தனிக்கணக்கு. இது 2 எது பிஞ்சுகிறதோ அது அவர்களுடைய நசீபை பொறுத்ததாகும். அதே போன்று இன்னொரு செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விஷயங்களில் முஸ்லிம்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஸலாசுன் லா யகுல்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிமின் இக்லாசுல் அமலி லில்லாஹ் வன் நஸீஹத்து லில் முஸ்லிமீன் வல் உஸூமி ஜமாஅத்திஹிம் ஃபைன்ன தஅவத்தஹும் யுஹீது மின் வராஇஹிம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 விஷயங்களில் முஸ்லிம்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஒன்று, அல்லாஹ்வுக்கு அமல் செய்யும்போது தூய்மையான முறையிலே மன தூய்மையோடு செய்வது. 2வது, முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையை நாடுவது. 3வது, முஸ்லிம்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து பிரார்த்தனை செய்வார்களே ஆனால் அந்த பிரார்த்தனையிலும் நாமும் போய் சேர்ந்து கொள்வது. ஏனென்றால் ஒரு 4 பேர் சேர்ந்து பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அதை சுற்றியிருப்பவர்களையும் சுற்றியிருப்பவர்களுக்கும் சேர்த்து அதனுடைய பரக்கத் கிடைத்து விடுகிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எங்கோது 10 பேர் சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் நாமும் போய் ஆமீன் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் எங்கேயோ பிரார்த்தனை செய்வதாக நாம் கேள்விப்பட்டால் வேகமாக சென்று நாமும் அங்கே சென்று ஆமீன் சொல்லிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கிடைக்கின்ற பரக்கத்து நமக்கு கிடைக்கும் என்ற அந்த செய்தி இந்த ஹதீஸ் ஷரீஃபில் தெளிவாக்கப்பட்டிருப்பது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தலைப்பில வேண்டாமே இந்த கோபம் என்ற சிந்தனையில் சில செய்திகளை
நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, கோபம் என்பது அங்கென்னாதபடி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குணமாகும். யாரிடத்திலும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு அது நீக்கமர இடம்பெற்றிருக்கிறது. ஒரு சமயத்தில் ஆஜியார் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்தார். அவரிடத்திலே ஒரு வாலிபன் சென்றான், தற்காலி வாலிபன். ஆஜியார் அவர்களே, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்தீர்கள், ஹஜ்ஜிக்கு சென்றால் எதையே விட்டு விட்டு வருவதாக சொல்வார்களே, நீங்கள் என்ன விட்டு வந்தீர்கள் என்று கேட்டான். தம்பி, அதை ஏப்பா கேட்கிற? முன்னாலே எல்லாம் எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடும் அல்லவா, இப்பொழுது இந்த கோபத்தை நான் விட்டு வந்து விட்டேன் என்று இவர் சொன்னார். சரி என்று அவன் திரும்பி நோதி போன்று திரும்பி சென்று விட்டு திரும்ப வந்தான். வந்து சொன்னான், ஆஜியார் அவர்களே, ஹஜ்ஜிக்கு போனால் எதாவது விட்டு வர வேண்டும் என்று சொல்வார்களே, நீங்கள் என்ன விட்டு வந்தீர்கள் என்று அதே கேள்வியை திரும்ப கேட்டான். ஆஜியார் சொன்னார், எப்பா இப்பத்தான் ஒன்று சொன்னேன், நான் முன்கோபத்தை விட்டுட்டு வந்துட்டப்பா. சரி என்று திரும்பி சென்றவன் திரும்ப வந்தான். ஆஜியார் அவர்களே, ஹஜ்ஜிக்கு போனா ஏதாவது விட்டுட்டு வந்துடும் சொல்றாங்களே, நீங்க என்ன விட்டு வந்தீங்க? எடி சிறப்பேன், என்ன கிண்டலா பண்ற? அதுதானே கேட்டேன். என்ன இந்த வாலிபன் திரும்பி சென்றான். அப்படி அந்த கோபம் என்பது மனிதனிடத்திலிருந்து பிரிவது சரமான ஒன்று. ஆனால் இதை போன்ற ஒரு கேள்வியை ஒரு வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். யார சொல்லலாம், மத்திய மார்க்கம் என்றால் என்ன என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது எதிரிக்கு என்ன வீக்னஸ் இருக்கிறதோ அதை பார்த்து சொல்வார்கள். இது அவர்களுடைய பண்பாடு, அவருடைய பழக்கம். கேள்வி கேட்பவரிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்பதை ஆன்மீக ரீதியிலே கண்டுகொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பனுக்கு தகுந்த பதிலை அளிப்பது அவருடைய பதிலிலே நாம் பார்க்கலாம். எனவே மார்க்கத்திலே சிறந்த அமல் எது என்று அந்த மனிதன் கேட்டவுடனே, தம்பி கோபப்படாமல் இருப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். உடனே அவன் திரும்பி செல்லவில்லை, அவருடைய வலது பக்கத்தில் வந்து நின்று கொண்டு யார சொல்லலாம் மத்தியின் என்று சொன்னான். அப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி கோபப்படாமல் இருப்பது என்று சொன்னார்கள். ஆனால் அவன் விடவில்லை, இடப்பக்கத்தில் வந்து நின்று கொண்டு மத்தியின் என்று கேட்டான். அதே கேள்வியை கேட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாமல் இருப்பது என்று சொன்னார்கள். அதே மனிதன் பின்பக்கமாக வந்து நின்று கொண்டு திரும்பி பார்த்து தான் பதில் சொல்லக்கூடிய தூரத்திலே வந்து நின்று கொண்டு மத்தியின் என்று நான்காவதாக அதே கேள்வியை கேட்டார். திரும்பி பார்த்து புன்முறுவல் கூற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமா தஃப்கர், நண்பரே உனக்கு இன்னும் புரியவில்லையா, அல்லாஹ் தகதம், நீ கோபப்படாமல் இருப்பதுதான் என்று சொன்னார். ஒரே கேள்வியை திரும்பி திரும்பி கேட்கப்பட்டது. கோபப்படாதே என்ற சொல்லிலே பெருமானார் எப்படி இருக்கிறார்கள் என்று அவன் பரிசோதிக்க விரும்புகிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசோதிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புன்சிரிப்பை கொஞ்சம் கூட மாற்றாமல் அம்மா தஃப்கர், அல்லாஹ் தகதம், நீ கோபப்படாமல் இருப்பது என்று பதில் சொன்னார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். ஆனால் சாமானியர்களாக நாமெல்லாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய நிலைமையிலே நாம் பார்க்கிறோம். கோபத்தினுடைய தீங்கு இது மார்க்கம் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் அவர்களுடைய அனுபவத்திலேயே பட்டறிவிலேயே அறிந்திருப்பார்கள். அன்னைக்கு கோபப்பட்டு நான் எவ்வளவு பாக்கியத்தை இழந்து விட்டேன் தெரியுமா? ஒவ்வொருவரிடத்திலும் அனுபவம் இருக்கிறது. கோபப்பட்டதினால் அவர்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு ஒவ்வொருவருக்குமே அது பட்டறிவின் மூலமாக அறிந்திருக்கிறது. கோபப்படுவதனுடைய தீமையை தெரிந்து கொள்வதற்கு மார்க்கம் தேவையில்லை, அவரவருடைய அனுபவமே போதுமானதாகும். கணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஷைத்தான் இடத்திலிருந்து வந்த குணம் என்று சொல்வார்கள். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறான். நான் கோபப்பட்டதனாலதானே என்ன நீ பாக்கியமற்றவனாக தூக்கி எறிந்து விட்டாய்? கோபப்பட்டதனால் ஆதமுக்கு சஜ்தா செய்வதா, எந்த வகையில் அவர் சிறந்தவர் என்று நான் கோபப்பட்டதனால்தான் என்ன தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனா இதே மனிதன் ஒவ்வொருவரையும் அந்த கோபத்தினால் நான் இழுக்கடிக்கிறேன். ஒவ்வொருவரையுமே அந்த கோபத்தை கொண்டு அவர்களை கோபப்பட வைத்து, நான் மட்டும் மோசமானவர்கள் அல்ல, மனிதர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கோபத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் என்று நான் காட்டிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சவால் விட்டு வந்ததின் காரணத்தினால ஒவ்வொரு மனிதனையும் கெடுப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொள்கிறார். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்த ஒரு வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூரிசினா மலைக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்காண்டி செல்கிறார்கள். செல்லும் பொழுது இப்லீஸ் அங்கே வந்தான். வந்து சொன்னான், மூசாவே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேச செல்கிறீர்கள், இதுவரைக்கும் யாருமே அப்படி சென்றதில்லை, உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது.
எனவே உங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எனக்காக நீங்கள் கொஞ்சம் அல்லாட்ட சிபாரிசி. ஏதோ தெரியாதனமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நான் சஜ்தா செய்ய மறுத்துட்டேன், அதனால் அல்லாஹ் தஆலா என்னை ரஜீமாக துர்பாக்கியசாலியாக என்னை சபித்து அனுப்பிவிட்டான். 1 ஆண்டுகளாக நான் ரஜீமாகவே துர்பாக்கியசாலியாக இருந்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய முனிவுக்கும் சாபத்திற்கும் ஆளானவா இருந்து கொண்டிருக்கிறேன், நான் திருந்த விரும்புகிறேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு சிபாரிசு செய்வார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கென்ன நான் சிபாரிசு செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். தூரிசினா மலையில் சென்று அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். அல்லாஹ்வை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு எல்லாமே மறந்து போய்விட்டது. கடைசியில் இப்லீஸ் சொன்னதும் கூட மறந்து போய்விட்டது. அல்லாஹ் தான் நினைவு காட்டினான், மூசாவே உங்களிடத்தில் ஒரு அமானியம் ஒப்படைக்கப்பட்டதே, அது நினைவு இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டான். என்ன மாநிலம் என்று கேட்டபொழுது இப்லீஸ் ஏதோ சொன்னானே. ஆமாம் யா அல்லாஹ், அவன் பாவம் திருந்திட்டான், அவனை நீ மன்னிச்சிடணும். அவன் திருந்திட்டான், அவனை நீ மன்னிச்சிடணும். பாவம் ரொம்ப வருத்தப்படுறான், என்கிட்ட ரொம்ப வருத்தமா சொல்லி அனுப்புனான். இதுவரைக்கும் அவன் தேடிக்கிட்டு இருந்தான் உன்னிடத்துல தூது அனுப்புவதற்கு. இதுவரைக்கும் யாருமே உன்னிடத்தில் வந்து பேசல, நான் தான் முதல் பேசினதுனால என்கிட்ட சொல்லி அனுப்பினான். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நான் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, அவன் மாறிட்டாங்கிறதுக்கு அறிகுறியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜ்தா செய்ய மறுத்ததுனாலதான் அவன் ரஜீமானான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபூர்ல போய் 2 சஜ்தா செய்ய சொல்லிடுங்க, நான் மன்னிச்சேன். எவ்வளவுதானே, நான் போய் சொல்றேன், அவன் செஞ்சிருவான், அவன் ரொம்ப மாறி போய் விட்டான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கி வந்தார்கள். இப்லீஸும் சந்தித்தான், செய்தியை சொன்னார்கள். உடனே அவனுக்கு வந்துச்சு கோபம். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே மதிக்க மாட்டேன், மண்ணோடு மண்ணா மதிக்க போறவங்க மதிக்க போறேன், அது ஒரு காலம் நடக்காது என்று சொல்லிவிட்டு, எனக்காக நீங்க சிபாரிசு பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யணும், உபதேசம் செய்ய நாடுகிறேன். ஒரு 3 உபதேசம். ஒண்ணு, கோபப்படும் பொழுது கட்டாயமான அங்க வந்துடுவேன். நீங்களும் சரி, உங்களுடைய சகாக்களும் சரி, மனித குலத்தில் யார் கோபப்பட்டாலும் அங்க என்னை நீங்க பார்க்கலாம். நான் உங்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் புடக்கி செய்திருவேன், அப்படி உங்களுடைய நாசித்துவாரத்தில் ஊதிடுவேன். அறிவை இழந்து என்ன செய்வது என்ன பேசுவது என்பதை தெரியாமல் ஆகிவிடுவீர்கள். குழந்தை பந்தி உருட்டுவதை போல நான் உருட்டி விளையாடுவேன். கோப நேரத்தில் அங்கே இருக்கிறேன். 2வதாக, நீங்கள் ஒரு பெண்ணும் ஆணும் தனியாக சந்தித்து விடாதீர்கள். தனியாக ஒரு அறையிலே எவ்வளவு உத்தமமானவர்களாக இருந்தாலும் சரி, இருவரும் தனியாக சந்தித்து விட்டீர்களே ஆனால் உங்கள் இருவருக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லாத தூதை நான் சொல்லி உங்கள் இருவரை முடிச்சு போடாமல் நான் விடமாட்டேன். 3வதாக, புனித போராடியாக புனித போருக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்திலும் அங்கே நான் இருப்பேன். அவனை ஏதாவது சொல்லி உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நினைவு காட்டி அவனை நான் திரும்ப செய்து விடுவேன் என இப்லீஸ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாற்றை எடுத்து நமக்கு எடுத்து வைக்கிறார். கணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாற்றில் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, கோபத்தின் நேரத்திலே ஷைத்தான் நம்மை குழந்தைகள் பந்து உருட்டியதை போன்று உருட்டி விளையாடுகிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், அத்தியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கோபம் என்பது ஷைத்தானிடம் இருந்து உள்ளது. ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நெருப்பை தண்ணீர் ஊற்றித்தான் அணைக்க வேண்டும். உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்தால் உடனடியாக நீங்கள் ஒது செய்து விடுங்கள், அதுவும் தீரவில்லையானால் குளித்துக் கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபப்பட்டால் உட்கார்ந்து விடுங்கள், உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது கோபப்பட்டால் நீங்கள் படுத்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இன்னொரு ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கிறது, தேனை எட்டிக்காய் எப்படி தேனுடைய தன்மையை விட்டு கெடுத்து விடுமோ அது போன்று ஈமானை கோபம் கெடுத்து விடும். கோபம் ஈமானை கெடுத்து விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஹதீஸ் பஹ்ஸ் இப்னு ஹக்கீம் அவர்கள் அறிவிக்கிற பைஹகி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈமானுக்கே பந்தம் வந்துவிடும். உயிர் போனால் பரவாயில்லை, ஈமானை இழக்கலாமா? உயிரை வேண்டாலும் இழக்க தயாராக இருக்கலாம், ஆனால் ஈமானை இழப்பதற்கு தயாராக கூடாது. ஆனால் ஈமானை இழப்பதற்கு ஒரு அளவிற்கு ஒரு பலகீனத்தை இந்த கோபம் உண்டாக்கி விடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் கோபத்தினுடைய தீமைகள் நாமெல்லாம் அறிந்த ஒரு செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கோபத்தை முற்றிலுமாக நாம் துறக்க முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக அன்பான பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் கோபம் என்பது சுத்தமாகவே வேலை செய்யாது.
ஒரு காலம் இருந்தது, ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கோபம் சுத்தமாக வேலை செய்யாது. முதலாளி கோபப்பட்டால் என்ன ஆகிறது? தொழிலாளி நீ போனா டாட்டா வேற இடத்துக்கு போறான்னு போயிடும். ஒரு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கோபப்பட முடியவில்லை. ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் இருக்கிறதே உலகத்தின் 8வது அதிசயம். இன்றைய குழந்தைகள் என்பது உலகத்தின் 8வது அதிசயம். நாமெல்லாம் சின்ன வயதாக இருக்கும்போது நம்மிடத்தில் இல்லாத அறிவும் மதிநுட்பமும் கிரகிக்கும் தன்மையும் விஷயங்களை ஆழ்ந்து கவனிப்பதும் இன்றைய இளைஞரிடத்தில் இருக்கிறது. சாதாரண சிறு குழந்தை எவ்வளவு செய்திகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே கோபத்தின் மூலமாக அடித்து அந்த பிள்ளையை திருத்தி விடலாம் என்று சொன்னால் அது விரக்கில்தான் போய் முடிகிறது இன்றைய காலகட்டத்திலே. எனவே ஒரு காலம் வரை கோபம் உதவியது. இன்றைய காலகட்டத்தில் மனைவியிடத்திலும் கோபப்பட முடியாது, கணவனிடத்திலும் கோபப்பட முடியாது, குழந்தையிடத்திலும் கோபப்பட முடியாது, முதலாளியிடத்திலும் கோபப்பட முடியாது, தொழிலாளியிடத்திலும் கோபப்பட முடியாது. எங்கு போனாலும் கோபம் செல்லாத ஒரு நிலையாக ஆகிவிட்டதை இன்றைய உலகத்திலே நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய குழந்தைகள் சின்ன வயது. அதான் ஒருவர் கேட்டார், என்னங்க 15 கிலோ புத்தகத்தை தீக்கி முதுகிலே ஏற்றி விடுகிறீர்களே, அந்த எல்கேஜி பிள்ளையினுடைய முதுகிலே 15 கிலோவை ஏற்றி விடுகிறீர்களே, அவ்வளவையும் படித்து விடுமா என்றால், அவ்வளவையும் படித்தது அது படிக்கிறது இல்ல, படிச்சதுல பாதியை தான் தூக்கிட்டு வந்து. அந்த குழந்தை படித்ததுல பாதியை வீட்டுல வச்சுட்டு பாதியை தூக்கி விட்டு வந்துரு. ஆனா அந்த குழந்தை சின்ன குழந்தை 15 கிலோ நினைக்கிறீங்க, ஆனா அது படிக்கிறது 30 கிலோ புத்தகத்தை. பல பாஷைகளை 4-5 பாதைகளை கிடைக்கின்ற அளவிற்கு அதற்கு ஆற்றல் இருப்பதை போன்றே தாயும் தந்தையும் எப்படி கோபப்பட்டுக் கொள்கிறார்கள், எப்படி பேசிக் கொள்கிறார்கள், எப்படி நம்மை கோபிக்கிறார்கள், எப்படி அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், எப்படி அவர்கள் முகத்தை கடுகெடுக்கிறார்கள் என்றெல்லாம் உன்னிப்பாக அவர்கள் கவனிக்கின்ற காரணத்தினால் உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய குழந்தை யுகம் என்பது, இன்றைய இளைஞர்கள் யுகம் என்பது. இந்த யுகத்திலே நாம் கோபப்பட்டு காரியத்தை கெடுத்து விடக்கூடாது. செய்தி பத்திரிகைகளை பார்த்தோமே ஆனால் மிக ஆச்சரியமான நிலையிலே இந்த குழந்தைகளுடைய சிந்திக்கும் திறன் பெற்றிருப்பதை நாம் காணுகிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு மனிதனும் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும். அதை விட முடியுமா? கோபத்தை மாற்ற முடியுமா? கோபம் இல்லாமல் ஒரு மனிதன் மாறிவிட முடியுமா? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், ஏன் முடியாது? சாதாரண ஒரு நாய், வேட்டை நாயை, அதற்கு வேட்டைக்கு ஒரு மனிதன் பயிற்சி கொடுக்கிறான். வேட்டை ஆடிவிட்டு ஒரு சிறு துண்டை கூட அது வாய்விக்காமல் எஜமானிடத்தில் ஒப்படைக்கிற அளவுக்கு பயிற்சி பெற்று விடுகிறது. சாதாரண வேட்டை பிராணி, ஒரு பறவை, அந்த பறவையை அது மிருகத்தை வேட்டையாடுவதே அதனுடைய பழக்கம் இருந்தாலும் அதை இவன் பயிற்சி வைத்து விடுகிறான். அவன் அனுமதிக்காமல் ஒரு துண்டு இறைச்சியை கூட தொடாத அளவுக்கு ஒரு ஐயறிவு படைத்த மிருகத்தை பயிற்சி வைத்து விட முடியுகின்ற பொழுது ஏன் 6 படைத்த மனிதனை பழக்க முடியாது? முடியும், பயிற்சி எடுத்துக்கொண்டால் முடியும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எப்படி பயிற்சி என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஒரு மோசமான முதலாளிட்டு போய் வேலைக்கு போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். கரடுமுரடான முதலாளி, இதுக்கெடுத்தான் திட்டுறாள், அந்த ஆள்கிட்ட போய் வேலை செய்வது நோக்கம் காசு சம்பாதிப்பதில்லை, கோபத்தை அடக்குவது என்ற நோக்கத்திற்காக. இதனால் தான் அவர் சொல்வார்கள், சிலருக்கு அல்லாஹ் தஆலா மோசமான மனைவியை கொண்டாந்து வாழ்க்கை துணையாக்கியிருப்பான், எதுக்கெடுத்தாலும் போட்டு விடப்பான். அவள்கிட்ட சேர்ந்ததுனால இவன் என்ன ஆகிறான் என்றால் பயிற்சி பெறுகிறான். அதை போன்ற சில மோசமான கணவன் வந்து மனைவி மாட்டிக் கொள்வதும் கூட அவள் பயிற்சி கொடுப்பதற்காக அல்லாஹ் இதை ஏற்பாடோ என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதன் முயற்சி செய்தால் அந்த கோபத்தை விட்டு விலகிவிட முடியும். அதுல மிக சிறப்பான முயற்சி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு பணத்தத்தா, எனக்கு காசத்தா என்று கேட்பது மட்டுமல்ல, எனக்கு குணத்தத்தா என்பதை நாம் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஹதினா லி அஹ்ஸனில் அக்லாக் வலா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னா ஸய்யிஹா வலா யஸ்ரிஃப் ஸய்யிஹா இல்லா. யா அல்லாஹ், எனக்கு நற்குணத்தை தா, நற்குணத்தை உன்னை தவிர வேறு யாரும் தந்துவிட முடியாது. யா அல்லாஹ், துர்க்குணத்தை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு, துர்க்குணத்தை பாதுகாப்பதற்கு உன்னன்றி வேறு யாரால் முடியாது என்று துஆ செய்வதன் மூலமாக அந்த குணத்தை மாற்றிக்கொள்ள முடியும், தன்னுடைய கோபத்தை அடக்கிவிட முடியும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்களும் அப்படி துஆ செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கோபம் என்பது பெரும்பாலும் தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்துத்தான் கோபம் ஏற்படும். தனக்கு மேல் உள்ளவர்களை பார்த்து கோபப்பட முடியாது. தன்னை விட அந்தஸ்து குறைந்தவர்கள், தன் கீழ் உள்ள பணியாளர்கள், தன்னுடைய ஆட்சிக்கு கூட்டுப்பட்ட குடும்பத்தினர்கள்,
தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களிடத்தில் தான் நம்முடைய கோபங்கள் அதிகமாக காட்டுகிறோம். நமக்கு மேலோரிடத்தில் கோபமாக காட்டுவதில்லை. ஆனால் சில சமயத்துல முதலாளிட்டையும் பையன் கோபிக்கிறான். ஏன் கோபிக்கிறான் தெரியுமா? நீ தேவையில்லை, இந்த இடம் இல்லைன்னா வேற ஒரு சந்தை இடம், வேறொரு இடம் கிடைக்குது என்று அவன் கருதும் பொழுதுதான் கோபிக்கின்றான். தவிர அடங்கி போக நினைக்கும் பொழுது அவன் கோபிக்க மாட்டான் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த கோபம் கீழ் உள்ளவர்களை தாக்குகின்ற ஒன்றாக இருப்ப காரணத்தினால் இது பெருமையின் அறிகுறி என்று சொல்லி காட்டுகிறார். யாருக்கு பெருமை இருக்குதோ அவன் தான் கோபப்படுகிறான். நாம் பெரியவன், என்னை இப்படி பேசலாமா என்று, நாம் பெரியவன் என்னை இப்படி பேசலாமா என்று எண்ணம் ஏற்படும் பொழுதுதான் கோபம் வருகிறது. எனவே கோபத்தினுடைய அண்டர்கிரவுண்ட், அதனுடைய இன்டெரக்டாக உள்ள பார்த்தோமே ஆனால் பெருமை அங்கே இருக்கிறது. பெருமைதான் அந்த கோபப்பட வைக்கிறது. பெருமை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கு நினைவுக்கு ஊட்டப்பட வேண்டிய ஒன்று. லா யதுகுலுல் ஜன்னத மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தல் மின் கபர். பெருமையில் கடுகளவு இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான். பெருமையில் கடுகளவு இருந்தாலும் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே இதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். கணேந்திரக்குரிய பெருமக்களே, எனவே யார் கோபப்படுகிறார்களோ அவர்கள் பெருமையின் ஆளுகையின் கீழால் இருக்கிறார்கள் என்பது பொருளாகும். ஆனால் கோபமும் நல்ல தீய காரியம் நடக்கும் பொழுது கோபப்பட வேண்டும். தீய காரியங்கள் நடக்கும் பொழுது கோபமும் வேண்டும். ஒரு தீமையை கண்டால் கோபம் வேண்டும். இஸ்லாம் அப்படிப்பட்ட கோபத்தை விரும்புகிறது. சில பேருக்கு தீமையை பார்த்தால் கோபம் வராது. தீமையை பார்த்தால் கோபம் வராது. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு செய்தி உங்களுக்கு நான் நினைவு உண்டாக்கி இருக்கிறேன். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணம் சொல்வார்கள். நீ உன் வீட்டிற்கு செல்கிறாய், உன்னுடைய மனைவி சாப்பாட்டிலே கொஞ்சம் உப்பை அதிகமாக போட்டு விட்டால் உனக்கு கோபம் வருகிறது. ஏண்டி சாப்பாட்டில் உப்பு போட்டு விட்டா என்று கொஞ்சம் தடித்தனமாக வார்த்தையை விடுகிறோம். இல்லைங்க நான் கவனிக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார். இரண்டாவது நாள் வீட்டுக்கு சென்றீர்கள், அன்றும் சாப்பாட்டிலே சற்று உப்பு அன்றும் கூடி இருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எனவே நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்ன உப்பு போட்டிருக்க, இன்றைக்கு அதே மாதிரி போட்டிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க என்பதாக வார்த்தை இன்னும் கொஞ்சம் தடிப்பாக ஆகிவிடுகிறது. மூன்றாவது நாள் வீட்டுக்கு செல்கிறீர்கள், அப்பொழுதும் சோற்றிலே உப்பு அதிகம். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தட்டை கறக்கும். அப்ப வீட்டுக்கு போன நினைப்பு வந்துருச்சா? இன்னும் நேற்று உப்பு பட்டேன், முந்தான உப்பு பட்டேன், இன்னைக்கு உப்பு பட்டு வச்சிருக்கிறேன், என்ன நினைப்பு என்பதாக நீங்கள் கோபிக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று நினைத்து பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு சென்றீர்கள், மனைவி எம்மா இன்னைக்கு தொழுதியா என்று கேட்டீர்கள், தொழவில்லை என்று சொல்கிறாள். உங்களுக்கு கோபம் வரணும், ஆனா வராது. இரண்டாவது நாள் போனீங்க, எம்மா தொழுதியா என்று கேட்டீர்கள், தொழல என்று சொல்கிறாள். அப்பொழுது கோபம் கூடணும். அப்பொழுது உங்களுடைய கோபம் கூடுமா என்றால் அப்பொழுதும் கூடாது. மூன்றாம் நாள் சென்றீர்கள், அப்பொழுதும் தொழுதீர்களா என்று கேட்டீர்கள், தொழவில்லை என்று சொல்கிறார். சரி, உங்க கபருக்கு நீ பதில் சொல்லிக்கோ, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் என்பதாக நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள். உப்புக்கு கோபிக்கக்கூடிய நீங்கள் தொழவில்லை என்பதற்காண்டி கோபிக்கிறீர்களா? இல்லை, கோபம் வருவதில்லை. காரணம் என்றால் தொழுகை என்பது உங்களிடத்தில் உப்பு விட மோசமான ஒன்று. உப்பு அதிகமானால் கூட கோபம் வருது உங்களுக்கு. ஆனால் தொழுகவில்லை என்றால் உங்களுக்கு கோபமே வருவதில்லை. சாந்த சொரூபியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள், பொறுமையை சிகரமாக மாறிவிடுவீர்கள். பாவத்தை கண்ட மாத்திரத்தில் கொந்தளிக்க வேண்டும், கோபம் வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது கோபம் வேண்டும் என்று சொல்கிறது. திருக்குர்ஆனிலே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்லும் பொழுது சொல்வார், அஷித்தாவுல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். தங்களுக்கு இடையில் அவர்கள் கருணை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறை மறுப்பு ஏற்படுகின்ற பொழுது கடுமையான கோபம் கொண்டவர்கள் ஆகிவார். அப்படி கடுமையான கோபம் கொண்டவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வை போடுகிறான். எனவே கோபம் வேண்டும். தீமையான காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் கோபம் வர வேண்டும். அது சிறப்புக்குரிய செயல் என்று அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரிய செயலாக சஹாபாக்களை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாவுல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராம் ருக்அன் சுஜ்ஜதன் என்று சஹாபாக்களை பொத்தாம் பொதுவாக அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறார். ஆனால் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய சிறப்பு இயல்புகளும் அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக விரிவுரையாளர்கள் சொல்கிறார். அல்லதீன மஅஹு ரசூலுல்லாஹ்வுடன் இருப்பவர்கள் என்று சொல்வது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை குறிக்கிறது. அஷித்தாவுல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், இறை மறுப்பை காண்ட பொழுது கோபப்படுவார்கள், தங்களுக்கு மத்தியில் அன்பாக இருப்பார்கள் என்பது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்கின்றது. ருஹமாஉ பைனஹும் என்பது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை குறிக்கிறது. அவர்கள் மிகவும் இரக்க சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள்.
தராகும் ருக்கான் சுஜதன் ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு குறிக்கிறது என்று விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஆக எப்படியானாலும் சரி, கடுமையான கோபம் தீமையை கண்ட மாத்திரத்தில் ஏற்பட வேண்டும். அது புகழுக்குரிய செயல் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமானாரை பற்றி ஒரு இடத்தில் சொல்லுவான், யா அய்யுஹன் நபியு ஜாஹிதுல் குஃபார வல் முனாஃபிகீன வக்லூது அலைஹிம். குஃபார்கள் முனாஃபிக்களை கண்டால் நீங்கள் அவர்களிடத்திலே போர் புரியுங்கள். வக்லூது அலைஹிம், அவங்களை பார்த்து கோபப்படுங்கள் என்பதாக சொல்றான். தீமையை கண்டால் கோபப்பட வேண்டும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா 24 வசனத்திலே இறைவனுடைய தண்டனை உரியவர்களை கண்டால் அந்த தண்டனையை நிறைவேற்றுகிற பொழுது நீங்கள் கோபப்படாமல் இறக்கப்படாதீர்கள் என்று சொல்றார். தண்டனையை நிறைவேற்றுகின்ற பொழுது உங்களுக்கு சாந்தம் ஏற்பட்டு விடப்படாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பக்கத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். அவர்கள் மிகவும் சாந்தமானவர்கள், மிகவும் கருணை மிக்கவர்கள் என்று. ஆனால் அவர்களுடைய இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? தப்பை கண்டுவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கோபப்படக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டார். செம்மாதுளை முத்துக்களை முகத்தில் கொட்டப்பட்டதை போன்று ஜிவ் ஜிவ் என்று அவருடைய முகம் சிவந்து போயிடும். மாபாத் அக்வாமி, இந்த மக்களுக்கு என்ன கேடு, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று ஊரை கூப்பிட்டு ஊரை எல்லாம் கூட்டி அங்க நடந்த ஒரு தவறை மிகப்பெரிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டி திருத்துவார்கள் என்பதையும் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, தீமை ஏற்படுகின்ற பொழுது நமக்கு கோபம் வர வேண்டும். ஆனால் மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், தீமையை கண்டால் அவர்களுக்கு கோபம் வராது. தீமையை கண்டால் கோபம் வராது என்பது மட்டுமல்ல, நன்மையை கண்டால் கோபம் வரும். நன்மையை கண்டால் கோபம் வரக்கூடியவர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள். அதிசயமான செய்தி, ஒரு வாலிபன் தாடி வைத்திருக்கிறான் என்றால், ஏண்டா அந்த காலத்திலேயே தாடி வச்சு கழுத்த இருக்கிறான். ஒரு நல்ல காரியத்தை செய்தான் என்று அவன் பாராட்டுவதில்லை. ஏன் தான் இந்த புர்கா போட்டு இந்த பெண்களை முட்டாள்களாக ஆக்குறார்களோ, கட்டுப்பட்டிகளாக ஆக்குறார்களோ என்று கோபப்படக்கூடியவர்களை பார்க்கிறோம். வட்டி வாங்காம எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும்? உலகம் விரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் 10ஆம் பசங்களாக இருந்திருக்கிறார்களே, சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பேசக்கூடியவர்களும் வட்டிக்கு வாய்ப்பாக வக்காலத்து வாங்கி கொண்டு பேசக்கூடியவர்களையும் உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் மதுபானம் கூட இந்த காலத்தில் தேவையான ஒன்றுதான் என்று பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட சமயத்திலே இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, தீமையை கண்டால் கோபப்பட வேண்டிய அவர்கள் தீமையை கண்டால் கோபப்படாமல் நன்மையை கண்டால் கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்தவர்கள் தப்பு செய்தால் சிலருக்கு கோபம் வரும், தான் தப்பு செய்தால் கோபம் வராது. அப்படி சிலர்கள் இருக்கிறார்கள். தான் செய்த அதே செயலை அடுத்தவர் செய்தால் கோபம் வருகிறது. முல்லா நஸ்ருத்தீனுடைய கதை ஒன்று சொல்வார். முல்லா நஸ்ருத்தீன் பக்கத்து வீட்டுக்கு போனார். பக்கத்து வீட்டுக்கு போய் அவர்கிட்ட போய் சொன்னாரு, இந்த மாதிரி உங்க பையன் என் பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டான். உங்க பையன் என் பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டான். அடிச்சு ரத்தம் கலரியாகி விட்டது, ரத்த காயப்படுத்தி விட்டான், போட்டு ரோட்ல போட்டு உருட்டிட்டான் என்பதாக முல்லா நஸ்ருத்தீன் சொன்னார். உங்க பையன் பையனை போட்டு கொடுமைப்படுத்திட்டான் பாத்தீங்களா? அப்ப அவர் சொன்னாரு, பையங்களுக்குள்ள என்னங்க இருக்குது, இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் சகஜம் தான், இதெல்லாம் நீங்க பெருசு கொடுக்கக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் பெருசு பிடிச்சிட்டு இருக்காமா, பையங்க அடிச்சுக்கிறதா பிடிச்சுக்கிறதா, இதெல்லாம் நீங்க பெருசு படுத்தலாமா என்பதாக அவர் சொல்லுகிறார். நீண்ட நேரம் பேச விட்டுட்டு முல்லா நஸ்ருத்தீன் சொன்னார், ஒரு சின்ன திருத்தம், செஞ்சது ஏன் பையன். உடனே அந்த வீட்டுக்காரருக்கு வந்துச்சு கோபம், என்ன முல்லா என்ன பைத்தி விளையாடுறியா? அடுத்தவர்கள் செய்கின்ற பொழுது அது கோபமாக தெரிய மனிதனுக்கு தான் செய்தா கோபமா தெரியல. நம்ம ஆள்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போவாங்க தெரியுமா, வீட்டுக்கு போய் மகன் தப்பு பண்ணிட்டா மனைவிட்ட போய் சொல்லுவாங்க, ஏன் பாத்தியா உன் புள்ள செஞ்ச தப்பா பாத்தியா? மகன் தப்பு பண்ணிட்டான்டா, அங்க போய் பேசுற பேச்சு உன் புள்ள செஞ்ச தப்பு பாத்தியா? அது நேரத்துல மகன் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துட்டான்டா, என் புள்ள மார்க் வாங்கிட்டு பாத்தியா என்பதா சொல்லுவாங்க. நல்ல மதிப்பெண் வாங்குகின்ற பொழுது என் புள்ள நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு பாத்தியா? ஏதாவது தப்பு பண்ணிட்டானா ஓ புள்ள தப்பு பண்ணிட்டு. ஆக தப்பு பண்ணும் பொழுது அது உன்னுடைய குற்றம், நீ பெற்றதுதான் குற்றம், நான் குற்றம் அல்ல என்று சொல்லக்கூடிய மனப்பான்மையிலே கோபம் வரும். ஆனால் அடுத்தவருடைய காரியத்தில் கோபம் வரக்கூடியவர்கள் தனக்கு கோபம் இல்லாதவர்களாக இருப்பதை நாம் காணுகிறோம். சில பேர் இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் கோபம் வரக்கூடிய முன்கோபியாக இருக்கிறார்கள். ஆனால் அன்பான பெருமக்களே, கோபம் என்பது நாம் வா என்றால் வர வேண்டும், வேண்டாம் என்றால் விலகிட வேண்டும். இந்த அளவிற்கு அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது சஹாபாக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தந்திரமாகும்.
கோபத்தை நாம் வேண்டும் என்று நினைக்கும் பொழுது போட வேண்டும். அது நம்மளை ஆட்டுப்படைக்க கூடாது. எதற்கெடுத்தாலும் கோபம் வரக்கூடிய நிலைமையிலிருந்து நம்மை நாம் மாற்றியாக வேண்டும். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் கோபப்பட வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது நாம அந்த கோபத்தை உண்டாக்கணும். இந்த இடத்தில் நாம் கோபப்படக்கூடாது என்று சொல்கிற பொழுது அந்த நேரத்தில் நாம் அடக்கிவிட வேண்டும். அப்படி அடக்குகின்றவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னர் ரஜுலல் முஸ்லிம் லா யுத்ரிகு பில் ஹில்மி தரஜத ஸாயிமில் காயிமி. ஒரு மனிதன் கோபத்தை அடக்குவானேயானால் பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் நின்று வணங்கிய சவாபு கிடைக்கிறது. கோபத்தை அடக்குவானேயானால் அவனுக்கு பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை. ரமலானிலே நாம் நோன்பு வைப்பதற்கு எவ்வளவு சிரமங்களை எடுத்துக் கொள்கிறோம், இரவெல்லாம் தொழுவதற்கு எவ்வளவு சிரமங்களை எடுத்துக் கொள்கிறோம். இதற்கு எவ்வளவு சிரமங்களை நாம் எடுத்துக் கொள்கிறோம். இதற்கு அன்பான பெருமக்களே, இவ்வளவு நன்மையும் ஒரு தடவை கோபத்தை நாம் அடக்கினால் கிடைத்து விடுகிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்வான், சாரியு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின். உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தின்பால் விரைந்து வாருங்கள். ஆறுஹ ஸமாவாத்து வல் அர்த். அதனுடைய அகலம் வானம் பூமியை விட பெரிதானதாக இருக்கும். உஇத்தத்தில் முத்தகீன். அது இறைவனுக்காக இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறார். சொர்க்கத்தின்பால் விரைந்து வாருங்கள், அதனுடைய அகலம் வானம் பூமியை விட பெரிதானது, அதன்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். அது முத்தகீன்களுக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட முத்தகீன்கள் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் தர்ராஇ. வசதியான நேரத்திலேயும் அவர்கள் தர்மம் கொடுப்பதில் குறைவு செய்ய மாட்டார்கள், கஷ்டப்பட்ட நேரத்திலேயும் தர்மம் செய்வதில் குறைவு செய்ய மாட்டார்கள். கஷ்டப்பட்டால் தன்னுடைய தேவைகளை தான் சுருக்கிக் கொள்வார்கள் தவிர செலவு தர்மம் செய்வதிலே குறைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டுமல்ல, வல் காதிமீனல் கைத. கோபத்தை மென்று விழுங்குபவர்கள், வல் ஆஃபின அனின் நாஸ். மக்களை மன்னித்து விடுபவர்கள். இவர்களுக்கென்று அந்த சொர்க்கம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று 3:113 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யார் கோபத்தை வென்று விழுங்குகிறார்களோ அவர்கள் பகலெல்லாம் நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்ல குர்ஆன் சொல்கிறது அவர்களுக்காகத்தான் சொர்க்கம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அருமை சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சமயத்தில் கொஞ்சம் பணங்காசுகள் திருடு போய்விட்டது. பணங்காசுகள் திருடு போய்விட்டது. உடனே அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன் கான ஹமலத்து அலா அஹதிஹா ஹாஜத்துன் ஃபபாரிக் லஹு ஃபியா வ இன் கான ஹமலத்துல் ஜுர்ரத்து வல தன்பி ஃபஜ்அல்ஹு ஆஹிரது நூபி. பணம் காணாமல் போய்விட்டது, கோபப்பட வேண்டும். கோபப்பட வேண்டிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், இது அவனுடைய தேவைக்காக வேண்டி இதை எடுத்துருந்தான் சொன்னான், அந்த தேவையை இதை கொண்டு நீ நிறைவேற்றி விடு. எந்த தேவைக்காக எடுத்தானோ அந்த தேவையை அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்து விடு. யா அல்லாஹ், இது அவன் பாவத்துக்காக இதை செய்து எடுத்துட்டான்டா, இந்த இதை அவனுடைய கடைசி பாவமாக்கிறது, இனிமேல் அவனை பாவம் செய்யாத அளவுக்கு பாதுகாத்துவாயா. கோபம் படுகிற நேரத்திலே அந்த பெருமக்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். யா அல்லாஹ், இதை அவன் தேவைக்காண்டி எடுத்திருந்தால் அந்த தேவையை நீ நிறைவு செய்து கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இது அவனுடைய பாவத்துக்காண்டி எடுத்திருந்தால் இது அவனுடைய கடைசி பாவமா இருக்கட்டும், இனிமே அவன் யாருக்கும் திருடாத அளவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு தருவாயா என்று பேசியிருக்கிற செய்திகள். அதற்கு அலிரல்லாவை பற்றி நமக்கெல்லாம் அறிந்த செய்தி. ஒரு சமயத்திலே வீட்டில் உட்கார்ந்து வேலைக்காரனை கூப்பிடுறான், தம்பி இங்க வாடா. அவன் பதில் சொல்லல. மீண்டும் கூப்பிட்டார்கள், தம்பி இங்க வாடா. அப்பவும் பதில் சொல்லல. மீண்டும் கூப்பிட்டார்கள், தம்பி இங்க வாடா. பதில் சொல்ல. மறுபடி பக்கத்துல போய், ஏண்டா நான் கூப்பிடுறது காதுல விடலையா? 3 தடவை கூப்பிடுறேன், 4 தடவை கூப்பிடுறேன், கூப்பிடுறது காதுல விடலையா என்று கேட்டார். அப்ப அவன் சொன்னா, என்னைக்காவது தண்டனை தந்திருந்தா தானே கூப்பிட்ட உடனே வர வேண்டும் என்ற எண்ணம் வரும். கூப்பிட்ட உடனே வரலன்னா இதை கோபிச்சிருக்கணும், அடிச்சிருக்கணும், திட்டிருக்கணும். நீங்க ஒண்ணுமே செய்யறது இல்லை, அதனால என்னால வர முடியல என்பதா அவங்க சொல்றாங்க. சாதாரணமான பழக்கம் தானே. என்னைக்காவது வராத பொழுது திட்டி இருக்கணும், அடித்திருக்கணும். நீங்க அடிக்கிறதும் இல்லை, தண்டனை தர்றதும் இல்லை, எனவே எப்படி கூப்பிட்ட உடனே வர முடியும் என்று அவன் பதில் பேசுறார். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏடா உனக்காக வேண்டி என்னை முரடனா மாற சொல்றியா? ஏன் உனக்காக வேண்டி என்னை முரடனா மாற சொல்றியா? கோபத்தை மென்று முழுங்குவனுக்கு அல்லாஹ் அவ்வளவு சவாபை தர்றான். அந்த சவாபை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், உனக்காக வேண்டி அதை விட சொல்கிறாய் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட வரலாறு ஹதீஸ் ஷரீஃப்களிலேயும் சரித்திரங்களிலேயும் பதிவு செய்யப்பட்ட வரலாறு.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த மேன்மக்கள் கோபத்தை விட்டதின் காரணத்தினால் என்ன குறைந்து போய்விட்டார்கள்? வாழ்க்கையில் எங்கே பின்தரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்களா? இல்லை அவர்களால் காரியத்தை சாதிக்க முடியாமல் போய்விட்டதா என்றால் சிறப்பான அளவிற்கு அவர்களுக்கு வாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது. இங்கே நம்மிடத்திலே பைத்துல் மால், மஸ்ஜித் மாமூருடைய பைத்துல் மாலுக்காக வேண்டி வாழி ஏந்தப்படுகிறது. எனவே தாராளமாக நிதியுதவி வழங்குமாறு நிர்வாகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்ளப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றொரு செய்தி நாம் எல்லாம் அறிந்த செய்தி. ஒரு யுத்த களத்திலே அவர்கள் ஒரு எதிரியை நெஞ்சில் ஏறி குத்துவதற்காண்டி தயாராகிவிட்டார். நெஞ்சில் ஏறி குத்துவதற்காண்டி தயாராகிவிட்டார். அப்படி குத்த போகிற நேரத்திலே அவன் ஒரு காரியம் செய்தான். திடீரென்று அவனுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து விட்டான், காரி துப்பி விட்டான். காரி துப்பிய உடனே அவர்கள் அவனை விட்டு உதறி விட்டு எழுந்திருத்து விடுகிறார்கள். அவனுக்கே ஆச்சரியம். காரி துப்புனா கூட கொஞ்சம் கோபம் வரணும், கூட கொஞ்சம் கோபம் வந்து நல்லாவுல தாக்கணும். ஆனா அந்த மனுஷன் எழுந்திருச்சாரு. என நினைத்து அந்த எதிரி கேட்கிறா, ஏன் எழுந்திருச்ச? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை இல்லை, உன்னை நான் குத்துவதற்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உத்தரவிற்காக வேண்டி இந்த காரியத்தை நான் செய்ய முற்பட்டேன். நீ எப்பொழுது என் முகத்திலே காரி துப்பி விட்டாய். காரி துப்பிய உடனேயே நான் கோபம் அதிகமாகி குத்த ஆரம்பித்தால் என்னுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த குறைக்காக வேண்டி கோபப்பட்டு நான் குத்தியதாக ஆகிவிடும். இஹ்லாஸிலே குறைந்து விடுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை நான் குத்த முற்பட்டேன். இந்த நேரத்தில் நீ எச்சி துப்பி விட்டாய். துப்பியதற்காக நான் குத்தினால் என்னுடைய மனோயிச்சைக்காக நான் வெகுண்டெழுந்து குத்தியதாக ஆகிவிடும். அதிலே உண்மையில் இஹ்லாஸ் என்பது குறைந்து போய்விடுகிறது. அதை நான் விரும்பவில்லை. அல்லாஹ்வுக்காக கூலி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையை தவிர நீ முகத்தில் துப்பியதன் காரணமாகத்தான் எழுந்திருத்து விட்டேன் என்று சொன்னார்களாம். எவ்வளவு பெரிய பெருமக்கள் என்பதை எண்ணி பாருங்கள். நிச்சயமாக நம்மை ஒரு மனிதன் தாக்குவானேயானால் அதனால் நாம் கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. இஸ்லாத்திற்கோ அல்லது இஸ்லாமிய காரியங்களுக்கோ ஏதாவது ஹானி ஏற்படும் பொழுதுதான் நம்மிடத்தில் கோபம் வர வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், இதா ஹாத்தமுஹுல் ஜாஹிலூன காலூ ஸலாம். இதா ஹாத்தமுஹுல் ஜாஹிலூன, முட்டாள்தனமாக யாராவது பேசுகிறார்கள் என்றால் சலாம் பாவா என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நழுவிவிட வேண்டும். தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் கோபப்படக்கூடாது. அந்த நேரத்தில் அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டு நிற்கக்கூடாது. பதில் சொல்லிக் கொண்டு நிற்பது அது அவனுக்கு மேலும் கோபத்தை வளர்த்துமே தவிர கோபத்தை குறைத்து விடாது. இதா ஹாத்தமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா, அறியாதவர்கள் ஏதாவது உரையாடுவார்கள் ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து வந்து விடுங்கள் என அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பான பெருமக்களே, கோபம் என்பது மனித இயற்கை. நிச்சயமாக நம்முடைய உடம்பிலே அது ஊறிப்போன ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதை வென்று நாம் அல்லாஹ்விடத்தில் வீரனாக ஆக வேண்டும். அந்த கோபத்தை மென்று விழுங்கி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியை பெற வேண்டும். யார் கோபத்தை மென்று விழுங்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த சொர்க்கம் கிடைப்பதற்காக வேண்டி நாம் நம்முடைய கோபத்தை அடக்கி பழக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கோபத்தை அடக்கக்கூடிய பெருமக்களாக நம்மை ஆக்கியர் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. நம்முடைய குழந்தைகள் மீதும் நம்முடைய துணைவர்கள் மீதும் நம்முடைய வாழ்க்கை துணைவர்கள் மீதும் எந்த விதமான கோபத்தையும் நாம் காட்டி அதன் காரணத்தினால் நாம் இந்த உலகத்தில் பெற வேண்டிய இன்பங்களை இழந்துவிடக்கூடிய துர்பாக்கியசாலிகளாக ஆகிவிடாமல் நம்முடைய தொழிலாளிகளிடத்திலே நம்முடைய முதலாளிகளிடத்திலே இதமாக பதமாக பேசி வேலை வாங்கக்கூடிய கோபத்தின் காரணமாக நாம் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடாமல் காரியத்தை சிறப்பாக சம்பாதிப்பதற்கு கோபத்தை உதறி தள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து